ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம் நமது ஜீவ சகோதர சாலை சிவகுமார் அவர்களது விருப்பத்திற்கு இணங்க இறைவன் இந்த மனிதனுக்குள் வைத்து படைத்த தூல சூக்கும காரண மகா காரண தேகங்களை பற்றிய நம் பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுல வார்த்தை அளவில் நிற்கிற இந்த தூல தேகம் பற்றியும், நினைவு என்ன பெற்ற இந்த ஜீவ தேகம் அல்லது சூக்கும தேகம் பற்றியும், ஆத்மா என்ன பெற்ற காரண தேகம் பற்றியுமான நமது பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் நாம் சென்ற 3 நாட்களாக பார்த்து வந்தோம். இன்று பரமாத்மா என்ன பெற்ற அந்த மகா காரண தேகம் பற்றிய நம் பெருமானவர்களது திருவாக்கியங்களை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த மகா காரண தேகத்தை பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் பிரம்ம ஆவி தேகமாகிய மகா காரண தேகம் என்று அருள் செய்கிறார்கள். நாம் நேற்று இந்த மனிதனுடைய காரண ஜீவாத்மா, இந்த மனிதனுடைய ஜீவாத்மா என்பது மற்ற உயிரினங்களில் உள்ள அந்த ஆத்மாவை காணிலும் எத்தனையோ மடங்கு உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த மனிதனிடத்தில் இருக்கிற ஆத்மா மற்ற உயிரினங்கள், எல்லா உயிரினங்கள்கிட்டையும் ஆத்மா இருக்கு. ஆனா மனிதனிடத்தில் இருக்கிற ஆத்மா அது பூரண நிலையில், அது மற்ற உயிரினங்களை விட எத்தனையோ மடங்கு ஒரு உயர்ந்த நிலையில் அது இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளிடத்தில் அந்த ஆத்மா என்பது அதனதன் உடலை வளர்க்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த மனிதனிடத்தில் தான் அந்த ஆத்மா உயிரை வளர்ப்பதாக, அண்டாண்டங்களையும் காலகாலங்களையும் எட்டி பாய்கிற வல்லபமுடையதாக இருக்கிறது என்றெல்லாம் நாம பார்த்தோம். அப்போ இத்தகைய வல்லபமுடைய இந்த ஜீவாத்மா தான் தனக்குள்ளாக இருக்கும் அந்த பரமாத்மாவை எட்டி அறிய வேண்டும். அப்படி தனக்குள்ளாக இருக்கும் அந்த பரமாத்மாவை எட்டி அறிய வேண்டியதுதான் இந்த ஜீவாத்மாவின் கடமையாக இருக்கிறது. இப்படி அறிவதற்காகத்தான் அதற்கான உதவி பொருட்களாகிய சீதன பொருட்களை எல்லாம், அதற்கான வல்லப கருவிகளை எல்லாம் உதவி உபகரணங்களாக இறைவனிடம் பெற்று இந்த மனிதன் வந்திருக்கிறான். இப்படி எல்லா உபகரணங்களை பெற்று வந்தும் தன்னோடு இருக்கும் அந்த பரமாத்மாவை இவனால் எட்டி அறிய இயலவில்லை. அப்போ அதனால இறைவன் என்ன செய்யறான்? இவனுக்கு சீதன பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கோம், தனக்குள் இருக்கிற பரமாத்மாவை இவன் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு. அப்படி இருந்தும் இவனால அறிய முடியலையே, இன்னும் இவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அதை அறியறதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஈசன் இவன் மேல் இரக்கம் கொண்டு வேதங்களை இறக்கி அருள்கிறார். இப்போ அந்த வேதங்களை கற்று ஓதியாவது இவன் தனக்குள் இருக்கும் பரமாத்மாவை அறிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு பெருங்கருணை பேரிரக்கத்தால் இந்த வேதங்களை தரிசிமார்களை கொண்டு இறக்கி வைக்கிறார்கள். அப்போ அதை கற்று ஓதியும் இவனால் அறிந்து கொள்ள இயலவில்லை. சீதன பொருட்களை வாங்கிட்டு வந்தும் அறிய முடியல, வேதங்களை கற்று ஓதியும் அறிய முடியல. அப்போ இறைவன் என்ன செய்யறாங்க? மேலும் இவன் மேல் கருணை கொண்டு அந்த வேதங்களை இவனுக்கு விளக்கி தரவல்ல பாரவான்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த பாரவான்கள் மூலமாகவாவது இவன் தனக்குள் இருக்கும் அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு பேரிரக்க பெருங்கருணையால் பாரவான்களை காலகாலம் தோறும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்கதான், அப்படி வர்ற அந்த பாரவான்கள் தான் அந்த பிரம்மாவி தேகமாகிய நமக்குள்ள இருக்கிற அந்த மகா காரண தேகத்தில் அவங்க குடியேறி அதற்கான ஒரு தேவ சன்னதங்களும் பெற்று அந்த திருச்செயலை அவர்கள் பழகி நமக்கும் பழக்கி தருவதற்காக வருகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த பாரவான்கள், அந்த தேவ சன்னதங்கள் பெற்று வந்த அந்த பாரவான்களை அண்டித்தான் இந்த மனிதன் தனக்குள்ளாக இருக்கும் அந்த பரமாத்மா என்ன பெற்ற அந்த பரம ரகசியத்தை, அந்த மகா காரண தேகம் என்ன பெற்ற அந்த செவ்வான் தேகத்தை, அந்த சிவ பரம சுடரை
அந்த மங்களத்தை, அந்த குறைவற்ற முதலாகிய கோடி கோடி கால வாழ்வை இவன் கைபோட்டு அனுபவிக்க முடியும். இப்போ இந்த திருச்செயலானது ஆதி காலத்துல நம் நாட்டில் செழித்தோங்கி வளர்ந்து இருந்தது. ஆனால் வர வர என்ன ஆயிற்று, இந்த கலி இருள் வலியால் அது சிதைவுண்டு மங்கி போயிற்று. அப்படியான மங்கி போன காலத்துல இந்த மனிதனுக்கு தனக்குள்ளாக இருக்கிற அந்த பரமாத்மாவை அறிய செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஈசன் இதுவரைக்கும் பாரவான்களை அனுப்பி கொண்டே இருந்த அந்த ஈசன் தானே வந்து இந்த மனிதனுக்கு அதை விளக்கி தர அவங்க கருணை கொள்ளுகிறாங்க அவங்க திருவுள்ளத்தில். அப்படிப்பட்ட காலத்துல நம்முடைய தெய்வம் அவர்கள் வந்து அந்த மேற்சொன்ன அந்த திருச்செயலை நாம் ஒரு தேவ சன்னதர் எமக்கு பழக்கி தர நாம் பழகி வந்துள்ளோம். அவங்களும் இந்த தூலம் எடுத்து வரும்போது ஒரு தேவ சன்னதர்கிட்ட இந்த திருச்செயலை பழகித்தான் பிறருக்கு பழக்கி தர முடியும். அப்படித்தான் நம்ம தெய்வம் அவர்கள் அந்த திருச்செயலை ஒரு தேவபிரான் அவர்களிடம் பழகி பிறருக்கும் பழக்கி தர வந்தாங்க. நாம் அந்த எல்லையில் அந்த மகாகாரண தேகத்தில் குடியேறியது மட்டும் அல்லாமல் உலக மக்கள் அனைவரையும் அந்த எல்லையில் குடியேற்றவே நாம் வந்துள்ளோம் என்று அருள்கிறார்கள். இதற்கு முன்னால எல்லாம் பாரவான்கள்லாம் வந்தாங்க இந்த உலகத்துல. அவங்கள பத்தி சொல்லும் போது இப்போ வந்தது அந்த எல்லாத்தையும் எல்லா பாரவான்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிற அந்த ஈசன் அந்த பரம்பொருளே வந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு தெய்வம் அவர்கள் நிறைய இடத்துல நமக்கு அறிவுறுத்துறாங்க. எப்படி இந்த மாநிலத்துல முந்தி வந்த பாரவான்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து தோன்றினார்கள் அப்படின்னு தான் அருளி செய்வாங்க. தோன்றினார்கள் அப்படின்னா அவர்கள் இறைவனால் தோற்றுவிக்க பெற்றார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அவர்கள் மக்களிடையில் வந்து இறைவன் அவர்களை பிறக்க செய்தார்கள் அப்படின்னு தான் நித்திய சூரியர்களாகிய பாரவான்கள் எல்லாம் மக்களுக்கிடையில் வந்து பிறந்தார்கள் அப்படின்னு மானியத்துல தெய்வம் அவங்க அருளி செய்யல. வந்து பிறங்குவார்கள். பிறங்குவார்கள் அப்படின்னா பிறப்பிக்க செய்தார்கள்னு அர்த்தம். அப்போ நம்மளை ஆனாலும் சரி, பாரவான்களை ஆனாலும் சரி, நாமளா வந்து பிறக்கல. அந்த ஈசன் நம்மளை எல்லாம் பிறங்க செய்யறாங்க. அந்த பாரவான்களையும் பிறங்க செய்யறாங்க. அவங்களுடைய பிறப்பு ஒண்ணுதான் அவங்களா பிறக்கிறது. அப்படி இந்த பிறங்க செய்ததை பத்தி மானியத்துல தெய்வம் அவர்கள் சொல்றதை நம்ம பார்ப்போம். உலகத்தில் தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களில் எல்லாம் இறைவனுடைய அருட்பிரவாகத்தினாலே அவனுடைய திருமறைகளில் எல்லாம் ஊன்றி இருக்கும் வாக்கின்படியே மேலே கூறி வந்துள்ள குருமகான்கள் என்னும் நித்திய சூரியர்கள் ஆகிய பாரவான்கள் மக்களுக்கிடையில் வந்து பிறங்குவார்கள் என்பது வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக மக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு வருவது சத்தியம். அப்போ அவங்க எல்லாம் வந்து பிறங்குவார்கள் அப்படின்னா அவங்க பிறப்பிக்க பெற்றார்கள், ஈசனால பிறப்பிக்க பெற்றார்கள். ஆனா நம்ம தெய்வம் வந்து அவங்களுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது தெய்வம் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம் பெருமானவர்கள் இவர்களையெல்லாம் பிறக்க செய்த அந்த ஆதி பரம்பொருள் அல்லவா, அதனுடைய தோற்றம் என்பது மற்றவங்க எல்லாம் தோன்றினார்கள், இவங்க வந்து தோன்றல, இவங்க வந்து உதயம் செய்தாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு தெய்வம் அவங்க மானியத்துல கூட எடுத்து காட்டுவாங்க. எப்படி அவங்க உதயம் செய்வாங்க. அந்த ஆதியாக, அந்த ஆதிக்கு முன் ஆதியாக, ஆதிக்கு மேலால் நீதியின் தலையாய் இருந்த அந்த இருங்குண பழமை, ஒரு கூட ஆதியிலே ஒரு கூடத்த பிரம்மம் இருந்தது, அது ஆதியிலே ஒரு இருக்கோளம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோமே. அந்த இருக்கோளமே உதயமாகி வருது. அது வந்து யாரும் அதை வந்து தோன்ற செய்யல, அது தானே உதயமாகி வருது. அதை பத்தி தெய்வமோக மானியத்துல அருளி செய்யறத நம்ம பார்ப்போம். அருண்மணி விரிந்து பெருந்துரை சிறந்த ஆதியின் மேனாள் நீதியின் தலையாய் இருங்குண பழமை ஒருங்கது சமைந்து ஈடொன்றுமிளவாய்
இருந்த அநாதி, தனக்கு ஈடே சொல்ல முடியாம இருந்த அந்த ஆதிக்கு முன் ஆதியாகி அந்த அநாதி தூளம் எடுத்து வரணும்னு முடிவு பண்ணிருச்சு. உறைந்தவற்கோளம் நிறைந்தவல் இருளாய் ஊமையாய் நின்று யுகம்பல பலவாய், பல யுகங்களாக அது அரூபமா நாதம் என்பது இல்லாம ஊமையாக இருந்தது. எண்ணரும் காலம் வண்ண கூடத்தமாய் ஏதுமில்லாதும் ஓதும் புராதனம், அது எதுவுமே இல்லை, ஆனா எல்லாமே அதுதான். இந்த அண்டரண்ட சராசங்களும் ஒண்ணுமே இல்லாம ஒரு இருட்கோளமாக இருந்தது, ஆனா அதுக்குள்ள இருந்துதான் எல்லாம் வந்தது. ஏதும் இல்லாதது யாதுமாக இருந்தது. ஐக்கிய பதியும் அசைவிலா குன்றாய் ஒரு வஸ்துவதனும் பரவத்ததுவாய், அந்த வஸ்து நமக்குள்ள வந்து தங்குச்சே, அந்த வஸ்து ஒரு வஸ்துவும் அதுதான், பரவஸ்துவும் அதுதான், ஒரே இதுதான் அது. ஆனா எல்லா மனிதனுக்குள்ளேயும் அது குடியிருக்கும். ஓங்கு நிராமயம் பாங்குரு கருமை அபலாமுரரி வாகிய தெய்வ அகனும் பிரம்ம தருளொளி பெருக்கா அந்த அக்கனும் பிரம்மத்து அருளொளி பெருக்கால் எது வந்து உதயமாச்சு? ஒரு தனித்தலைமை உதயமதாகி மதி கவி மின்பனி தாரகை, இப்படி வந்து அந்த ஒரு தனித்தலைமையானது, ஒரு தனி தலைமை அது தானே உதயமதாகி இந்த மதி கதிர் மின்பனி இந்த அண்ட சராசரங்களையும் எல்லாத்தையும் படைத்து சமிக்கை முதலாகிய பாஷை நின்றும் சகல பாஷைகளையும் அது படைத்தது. அப்போ அது உதயமாகியது. இதுக்காக நம்ம இவ்வளவுலாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் படைச்ச அந்த யாதுமில் எல்லாமாக இருந்த அந்த கூடஸ்த பரம்பொருள் அது வந்து யுகம்பல பலவாய் ஊமையாய் நின்றது. இன்னைக்கு வந்து அது திருவாய் மலர்ந்து அழுவதற்காக இந்த மக்களை எல்லாம் அந்த மகா காரண தேகத்தில் குடியேற்றி வைப்பதற்காக அது தானே வந்து உதயம் செய்தது. மற்றவங்களுடைய தோற்றம் போல அது தோன்றல, அது உதயம் செய்தது, அது அவதரித்தது. அப்போ அதை யாரும் பிறங்க செய்யவில்லை, அது அந்த மாமுதல் தானே விரும்பி வந்து இந்த மக்களுக்கிடையில் வந்து ஒரு வையக குருமணியாக அது வந்து பிறந்தது. மற்றவங்க எல்லாம் பிறப்பிக்க செய்ய பெற்றார்கள், ஆனா இது வந்து தானே வந்து பிறந்ததுனாலதான் அவங்களுடைய பிறப்பு வந்து அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெய்வமோர்கள் அவங்களுடைய பிறப்பை பத்தி மார்மியத்துல சொல்லியிருக்கிறதை நம்ம பார்ப்போம். எப்படி வந்து பிறந்தாங்க? இருக்குலம் கடியும் இளஞ்சூரியன மரகத மணிமலை வந்து நின்றனவே அறம்பல சூழ்வி தகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்தா இந்த இருட்குலத்தை கடிய செய்யறதுக்காக இந்த வையகத்துக்கு அந்த எல்லாத்தையும் படைச்சு அந்த பரம்பொருள் அந்த மரகத மலையாக வந்து பிறந்தாங்க. ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார் மெய்வழி வழங்க மேதினி பிறந்தார். எதுக்கு பிறந்தாங்க? இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த மெய்வழியை வழங்குவதற்காக அந்த மேதினி வந்து பிறந்தாங்க. பிறந்தனர் அறிவு
பிழம்பெனும் கிரணரு. பிறந்தது யாரு? அறிவு பிழம்பு. அறிவு பிழம்பெனும் கிரணர் பிறந்தாங்க. பிறந்தனர் விட்டு நாயகம் பிறந்தார். அப்போ இப்படி இந்த மக்களை எல்லாம் மெய்வழி வழங்கு, மக்களுக்கெல்லாம் மெய்வழி வழங்குவதற்காக, நம்மளை எல்லாரையும் அந்த மகா காரண தேகத்தில் குடியேற்றுவிப்பதற்காக இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு பாரவான்களை அனுப்பி கொண்டே இருந்த அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த ஆதி பரம்பொருள் தானே உதயமாகி ஐவகை பொறுப்புடைய அண்ணலாக, மெய்வழி வழங்கும் மேதினியாக, அறிவு பிழம்பாக அவங்க பிறந்தாங்க. அப்போ எதுக்காக பிறந்தாங்க? இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தூலம் எடுத்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள அந்த ஜீவாத்மாவை அறிவித்தால், அப்படி அறிவித்த அது பரமாத்மா தான். தனக்குள் இருக்கிற அந்த பரமாத்மாவை அறிவிச்சாங்களே வெளியே தூலத்துல அதுவும் பரமாத்மா தான் அப்படின்னு இந்த மனிதனால அறிய முடியும். அந்த அறியக்கூடிய சக்தி இந்த மனிதனுக்கு இருக்கு. அப்போ அப்படி வர்றவங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு அந்த பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டிருக்கும் இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவை சார்ந்த நிலையில் அந்த மூச்சடங்கும் வல்லபம், இந்த ஜீவாத்மாவும் அந்த வல்லபத்தை பெறலாம். அவர்களை சார்ந்து நின்ற யாவருக்கும் அவர்கள் இத்தூலத்தை நீக்கி அந்த ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் அந்த பரமாத்மாவையும் அந்த பரமாத்ம சொரூபர் அறிவிப்பார்கள். அப்போ சொரூபமாக வந்தாதான் அறிவிக்க முடியும். ஈசன் அரூபத்துல இருந்தா நமக்கு அறிவிக்க முடியாது. அப்போ சொரூபர்னா அரூபருக்கு எதிர்ப்பதும் சொரூபர். அரூபமாக இருந்தது இன்னைக்கு ரூபம் எடுத்து வருது. பிரம்ம ஆவியாக இருந்த அந்த பரமாத்மா ரூபம் தாங்கி சொரூபராக தானே உதயம் செய்தவர்கள் தான் பரமாத்ம சொரூபர். நமக்குள்ளாக அந்த பிரம்ம ஆவி தேகமாக இருந்த அந்த பரமாத்மாவாகிய அந்த மகா காரண தேகம்தான் ஒரு ரூபம் தாங்கி அவதாரம் செய்து இந்த அவமாகிய உடலை தரித்து, அதான் அவதரித்தல், அவம் தரித்தல், இந்த அவமாகிய இந்த உடலை தரித்து நமக்கு இத்தனையையும் அறிவிப்பதற்காக வருகிறது. அப்போ அப்படி வருகிற காலத்துல அவர்களை சந்தித்த யாவருமே அந்த மகா காரண தேகத்தை சந்தித்து அதில் குடியேறியவர்களே ஆகிறார்கள். இந்த சந்திப்பு தான் நம்மை அந்த அநியாய மரணத்தில் இருந்து நம்மை தப்புவித்து அந்த கொடு நரக அவஸ்தையிலிருந்து நம்மை எல்லாம் காக்கிறது. இந்த எண்சான் உடம்புக்கு, இந்த தூல உடலுக்கு எது பிரதானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிரசு தான் நம்மளுக்கு பிரதானம். அப்போ இந்த எண்சான் உடலுக்கு சிரசு எவ்வளவு பிரதானமாக இருக்கிறதோ அதுபோல நம்முடைய உயிராகிய அந்த உடலுக்கு, நம்மளுடைய அந்த உயிர் உடலுக்கு பிரதானம் அவங்கதான். அந்த தூலம் எடுத்து வந்த அந்த பரமாத்ம சுரூபர் தான் இந்த உயிர் உடலுக்கு பிரதானமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் திருமஞான குரல் திருவாக்கியம் 12 நமக்கு எடுத்து அருளி செய்யறத நம்ம பார்ப்போம். உன் உடம்பில் இருந்து சிரசு போனால் என்ன ஆகும்? கெட்டு நாறி போய்விடும். ஆகவே இந்த உடலுக்கு சிரசு எவ்வளவு பிரதானமானது. உனது உடலில் உயிர் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? உடல் அழிந்து நாசமாகும். ஆகவே உடலுக்கு உயிர் எவ்வளவு பிரதானமானது. முதல்ல எம்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானமானது. அந்த உடலுக்கு உயிர் எவ்வளவு, உயிர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? சிரசு இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. இப்போ உயிர் தான் ரொம்ப பிரதானமானது. அப்போ இதெல்லாம் உனக்கு முக்கியமானது, பிரதானமானது என்று நினைக்கிறாயே. இப்ப இந்த உயிர், இந்த உடல், இந்த சிரசு இதெல்லாம் பிரதானமானது நினைக்கிறீங்க. இதை விட ஒரு பிரதானமானது உனக்கு இருக்குது. அவற்றையெல்லாம் விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்ற நினைப்பு உனக்கு வருமா? வராது, வரவில்லை. அந்த நினைப்பு நமக்கெல்லாம் வரல.
அப்போ அந்த முக்கியமானது யாரு அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு தான் நம்ம தெய்வம் அவர்கள் இப்படி அவதாரம் செஞ்சு வந்து என்ன சொல்றாங்க, அந்த அதி முக்கியமானது நாம் தான். அப்போ நமக்கு அவங்கள தவிர வேற முக்கியமானது எதுவுமே இல்லை. உனது உயிர் உடலுக்கு சிறப்பு நாம் தான். இந்த உடம்புல இருந்து சிறப்பு போனா இந்த உடல் கெட்டு நாரி போய் விடுமே. அது போல நம்ம உயிர் உடலுக்கு சிறப்பாக்கி அவர்கள் இல்லை என்றால் நம்ம உயிர் கெட்டு நாசமாக்கி எமன் கைப்பட்டு விடுமே. அப்போ நம்ம உயிரை விடவும் அவங்கதான் நமக்கு மேலானவர்கள், முக்கியமானவர்கள். இந்த உயிராகிய உடலுக்கு சிறப்பு அவங்கதான். அப்போ அது எவ்வளவு பாடுபட்டு நாம தேடி அடையணும் அவங்கள. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, அது 7 கடல் தாண்டி அப்படி அவங்க அவதாரம் செஞ்சாலும் நம்ம தேடி அடையணும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அப்படியெல்லாம் தேட விடாம நமக்கு எளிமையாக அவங்க கிடைச்சிருக்காங்களே. இன்னும் உலகத்தில் வைத்து மிக்க மலிவான பொருள் நாம் தான். மலிவான பொருள் அப்படின்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறாங்க. இது எக்கோடி காலத்திலும் இப்பூமிக்கு வராத மகா அருமை பொருளாக இருந்தும் ஒரு மலிவான பொருள் போல் மனுக்குலத்தின் தலைக்கு இதனால் கிட்டுவதற்கு காரணம், இது எல்லோருக்கும் வேண்டிய, மிக மிக அத்தியாவசியமாய் வேண்டிய, இது இல்லாவிட்டால் நித்திய நரக பிராப்தி கிட்டிவிடுமே, அத்தகைய ஒரு பொருளாக இவன் மீட்புக்கு கட்டாயம் வேண்டிய பொருளாக இருப்பதால் தான் இப்படி மலிவான பொருளாக வந்திருக்கிறது. அப்ப எதுக்காக இப்படி மலிவான பொருளாக வந்திருக்குது அப்படின்னா, உனக்கு கட்டாயம் தேவை. இது இல்லைன்னா நீ நரக பிராப்தி தான் உனக்கு கிட்டும். அதுல இருந்து நீ தப்பிக்கணும், நீ மீட்படைய வேண்டும் அப்படின்னா உன் மீட்புக்கு தேவையான ஒரு கட்டாயமான பொருளாக இருக்கிறதுனால இது இப்படி மலிவான பொருளாக, யாரும் எளிமையாக அணுகக்கூடிய பொருளாக. ஒரு மன்னனையே பத்தி வள்ளுவர் பிரான் அவங்க சொல்லும் போது, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனே நீ கூறும் மன்னன் நிலம். ஒரு மன்னன்னா காட்சிக்கு எளியனாகவும் கடுஞ்சொல்லன் இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும். அப்படித்தான் தெய்வம் அவங்க இருந்தாங்க, காட்சிக்கு எளியனாகவும். அவங்க அந்த ஈசனே அவதாரம் செய்தாலும் அவங்க காட்சிக்கு எளிமையாக, நம்மளோடு நம்மளாக, நமக்கு ஒரு நண்பனாக, நமக்கு ஒரு தாயாக, நமக்கு ஒரு தந்தையாக, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டனாக, அப்படித்தான் அவங்க காட்சிக்கு எளிமையாக மலிவான பொருளாக நமக்கு எல்லாம் கிடைச்சாங்க. ஜீவாத்மா பரமாத்மா என்று பேசுகிறாயே, அவ இன்னதென்று தெரியுமா? தெரியாது. ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நாம். அப்போ அப்படி அந்த பரமாத்மா உனக்குள்ள இருக்கிற அந்த மகாகாரண தேகத்துல இருக்கிற அந்த பரமாத்மா நாம் தான். நீ பெண், நாம் ஆண். எமது உரிமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பது பரமாத்மாவாகிய எமது கடமையாகி விடுகிறது. அப்போ நீ என்னை சார்ந்து நின்றா போதும், உன்னை ரட்சிக்கிறத நான் கடமையாகவே எடுத்து உன்னை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு நமக்கு எல்லாம் அருளி செய்றாங்க. அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எட்ட வேணும், அந்த மகாகாரண தேகத்துல குடியேற வேண்டும் அப்படின்னா அந்த பரமாத்மாவே தூல திருமேனி தாங்கி வந்துதான் இதை அறிவிக்க முடியும். அதனாலதான் நம்ம தெய்வம் அவர்கள் அப்படி தூல திருமேனி தாங்கி நமக்கெல்லாம் இதை அறிவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு தூலம் தாங்கி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஜீவாத்மா எவ்வளவோ வல்லபம் உடையது அப்படின்லாம் பார்த்தோம். வல்லபமா இருந்தா கூட இதால தனியா பரமாத்மாவை அடைய முடியாது. அதுக்கு அந்த பரமாத்மா சொரூபர் தூலம் தாங்கி வர வேண்டும். இவனது ஜீவாத்மா இவ்வளவு வல்லபத்தோடு இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது தானாக. பரமாத்மா இவனுக்குள் இருந்தாலும், நமக்குள்ளதான் பரமாத்மா குடியேறி இருக்கிறாங்க, இருந்தாலும் அது இவனுடையதல்ல. பரமாத்மா இவனிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். அதை அறிஞ்சாதான் அது உன்னுடையது. உனக்குள்ள இருக்கிற உன் வீட்டுல இருக்கிற அந்த முதல்ல நீ அறிஞ்சிக்கிட வேண்டாமா? ஒரு துல்லியமா அறியாட்டாலும் 4 சாக்குப்பை இருக்கும், 5 சாக்குப்பை இருக்கும், 4ஆவது தெரிய வேண்டாமா? நீ அப்படி தெரியாம இருக்கிறதுனால தானே எமன்னு ஒருத்தன் ஒரு நாள் அதை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அப்போ நீ அதை அறியவில்லை என்றால் அந்த பரமாத்மா உன்னிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். அப்ப அறியாதவங்ககிட்ட எல்லாம் அது இல்லை, அறிஞ்சவங்களுக்கு தான் அது இருக்கு. அதைத்தான் நம்ம கூட தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி விண்டங்கும் வெளியாகாத ஈசன். இப்ப யாரு அவங்கள தொண்டு செய்து அவங்கள அறிஞ்சு வணங்குறாங்களோ அவங்க இதயத்துலதான் அவங்க இருக்கிறாங்க.
அப்போ பரமாத்மா இவரிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி தாங்கி வந்து அணைத்து அருகிருத்தி தொட்டு காட்டி அறிவிக்கும் போதுதான் தன்னில் இருக்கும் பரமாத்மா நிலையை இவன் அனுபவிக்க முடியும். அப்போ நமக்குள்ள அந்த பரமாத்மா இருக்காங்க. அந்த பரமாத்மா நிலையை நாம அனுபவிக்கணும்னா அந்த பரமாத்மாவே தூலம் எடுத்து வந்து உனக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவே அவங்க தொட்டு காட்டுறாங்க, இந்த இருக்காங்க, இதை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு தொட்டு காட்டும் போதுதான் நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர மற்ற நேரம் அனுபவிக்க முடியாது. அதுவும் எப்போதும் அல்ல, அவர்கள் தொட்டு காட்டுகின்ற அது நேரம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அவங்க தொட்டு காட்டுகின்ற அது நேரம் மட்டும் அப்படின்னா என்ன? அவங்க எப்படி தொட்டு காட்டுறாங்க? நம்ம எப்படி நம்ம செவியில அவங்களுடைய அந்த வார்த்தையை தொடரும் இல்லையா, அப்பத்தானே நமக்கு இனிக்குது. அப்போ அவங்களுடைய அந்த திருவாய் அந்த அமுதமானது கொட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம அந்த பரமாத்மா நிலையை அனுபவிக்க முடியும். இப்பெல்லாம் நாம அந்த பரமாத்மா நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இதை முடிஞ்ச உடனே திரும்ப வேற நிலைமைக்கு போயிடும். அப்போ இதுதான் தொட்டு காட்டுறது. அப்போ அவர்களுடைய அந்த நாதம் வந்து முழங்கும் போது மட்டும்தான் அந்த செவி கேட்டு அதை அனுபவிக்க முடியும். ஆனா அது வந்து தெய்வம் தூலம் திருமேனியோட இருக்கும் போது மட்டுமில்லாம இன்னைக்கும் நாம அதை கேட்டு அனுபவிக்கிற உண்டான எல்லா ஏற்பாடுகளும் தெய்வம் அவங்க நமக்கு செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நாம வந்து தெய்வம் தூல திருமேனியில இல்லையே, இப்போ அந்த நாதத்தை எப்படி கேட்கறது? தெய்வம் அவங்க வந்து வானத்துல ஒரு ஒரு எழுத்து ஒரு புள்ளி தேவையில்லாம அதுல இருக்காது. அவங்க வந்து நாம இன்னைக்கு தூல திருமேனியில இல்லையே, இன்னைக்கு நம்ம அந்த நாதத்தை அவங்க யாரு தொட்டு காட்டுவா அப்படின்னு நாம நினைக்க தேவையில்லை. தெய்வம் அவங்க வந்து ஒரு நாள் அவங்களுடைய அந்த தூல மனைவியை விட்டு பிரியும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்கள வந்து வண்டி மாடு போஷிப்புக்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பெட்டி போட்டு சாவியை திறவுகோல் அவங்க பத்தினியர் இடத்தில் ஈர்ந்து சூதானமா இருங்க அப்படின்னு புத்தி சூதானம் எல்லாம் சொல்லிட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் வர்றதுக்கு இவ்வளவு புத்தி சூதானம் கூறி அதெல்லாம் பத்தாதுன்னு பக்கத்து வீட்டு அத்தக்கால் என்பாளை கூப்பிட்டு இங்க வாங்கம்மா அம்மா கூட துணைக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் கூப்பிட்டு துணைக்கி வச்சுட்டு எப்படியும் வெகு சீக்கிரமே சோழியை முடித்து விட்டு வேகமாக வீடு திரும்பி விடுவார்கள். அப்போ ஒரு நாள் மனைவியை பிரியறதுக்கு இத்தனை ஏற்பாடு செஞ்ச அந்த பரம்பொருள் நம்மளை வந்து பிரிஞ்சு போறோமே, இவங்களுக்குள்ள ஏற்பாடு செய்யாமையா நமக்கு போயிருப்பாங்க? நமக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நமக்கு செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு அத்தக்காலை துணைக்கு வச்ச மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கும் எத்தனையோ பேரை துணைக்கு வச்சுட்டு எல்லா ஏற்பாடும் தெய்வம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்போ அந்த பேரானந்தத்தை இன்னைக்கு நாம எல்லாரும் தினமும் நாள்தோறும் அனுபவிக்கும்படியான ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஊன உடற்பிறப்பில இருக்கும் போதே நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் இந்த ஒரு பெரிய பரிசை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சு நம்ம நாளெல்லாம் இந்த ஊன உடற்பிறப்பில் இருக்கிற நம்ம எல்லோரையும் தெய்வம் அவங்க வந்து எந்த ஒரு நிலைக்கு ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கோடையிலத்தூர் திருவாக்கியம் 289 பக்கம் 238 பார்ப்போம். ஊன உடற்பிறப்பில் இருந்த எங்கள் எல்லோரையும் ஜீவ சிம்மாசன பரிசுத்த ரூபாணி ஆகிய சூக்கும உடம்பு பிறப்பாளர்களாக ஆக்கி, நம்ம எல்லாம் சாதாரண தூல பிறப்புல தான் இருந்தோம், இந்த ஊன உடற்பிறப்புல தான் இருந்தோம். இந்த ஊன உடற்பிறப்பில் இருந்த நம்மளை எல்லாம் எந்த பிறப்புல ஏற்றி வச்சாங்க? அந்த சூக்கும உடம்பு பிறப்பாளராக ஆக்கி தெய்வலோக போக்குவரத்தினை உடைய உள்ளமை வல்லப செயற் பிரசன்னர்களாக செய்து வைத்துள்ள செயலாதிக்க குலகுருவாக விளங்கும் எங்கள் மெய்யான தேவகுரு கோமானை, எல்லோருக்கும் தெள்ளிய பேரறிவு ஞானத்தை அளந்து கொண்டிருக்கும் கஜானாவினை உடைய கர்த்தரை, எல்லாருக்கும் ஒருத்தர் 2 பேருக்கும் மட்டுமல்ல, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நிட நாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த உலக மக்கள் எல்லோருக்குமே தெள்ளிய ஞானத்தை அளந்து கொண்டிருக்கும் அந்த கஜானாவினுடைய அந்த கர்த்தரை அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் ஏறி நின்று நெடுக நடாத்தி வரும் நிச்சய நிஜ செயலினை வைத்து எங்களில் உள்ள அனந்தரும் தங்களின் நெடுங்கால கைவச அனுபவ அறிவு கொண்டு கூர்ந்து பார்க்க
ஆங்காங்கு பலவாம் பாஷைகளில் தோன்றிய மெய்யெழில் ஓங்கும் வேதாகம கலைகள் பலவும் செயல் அடையாளங்களை வைத்து குறிப்பிட்டு கூறும் சோராத சாட்சியின் நிரூபணையால் எல்லா வேதங்களும் சாட்சி சொல்லுது. இவங்கதான் அந்த இறுதி தீர்ப்பராக வந்து அந்த பரமாத்ம ஸ்வரூபராக வந்து நமக்கெல்லாம் அந்த பரமாத்ம நிலையை காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா வேதங்களும் சாட்சி சொல்லக்கூடிய ஒருத்தவங்க ஒரு கால் கல்கி என்றும் மற்றொரு கால் மெசையா என்றும் இவ்வாறே மைத்ரேய புத்தர் என்றும் மருமகன் என்றும் யுகநாதன் என்றும் மகதி என்றும் ஆண்டவர் என்றும் சாலை ஆண்டவர்கள் என்றும் சமரச வேதநாதர் என்றும் சாதிகளின் மேல் அரசாளுகிறவர் என்றும் பெரியதாய் என்றும் தேவகுரு மூர்த்த சமூகத்தாய் என்றும் போற்றி நாளும் மெய் சிலிர்க்க கண்களில் நீர்புகுத்து நிற்கின்றனர். இப்படி நம்முடைய தெய்வம் அவர்கள் வந்து இந்த பரமரே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த தெய்வமாக நமக்கெல்லாம் வந்தாங்க. அவங்கதான் வந்து நம்மளை வந்து இந்த மகா காரண தேகத்துல நாளும் குடியேற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களதான் நம்ம நாளும் போற்றி போழ்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு கடமையாக இருக்கு. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவல கரசே காமி தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோப அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மாகரநாதா போற்றி. அப்படி மறைமணி ஞான வாழ்வாக யாரும் பெறற்கரிய தெய்வமாக நமக்கெல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்கள் கிடைச்சி நம்மளை நாள்தோறும் அந்த மேல்நிலையில் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி இது வந்து யாரும் பெற முடியாத ஒரு அறிவாகார தேவபிரானாக நமக்கு கிடைச்சாங்க. யாரும் பெற முடியாத அறிவாகார தேவபிரானை அறிவு ரூபகமாகிய புருஷரை நாமெல்லாம் பெற்று அவர்களை நமது கைப்பொருளாக வைத்திருக்கின்றோம். நம்மளுடைய கைப்பொருளாக தெய்வம் நம்முடைய கையில் எல்லாம் நம்முடைய வடிவில் அந்த 4 வேதங்களாக நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் பெருமானாக அவங்க நம்ம கைகளிலே நம்ம மடியிலே நம்முடைய சிரசிலே அவங்க குடியேறிட்டே இருக்காங்க. நமக்கு சர்வ உதவியினராக அவர்களை வைத்திருக்கின்றோம். எல்லா உதவியும் செய்கிறவங்களாக நாம் அவங்களை வச்சிருக்கிறோம். பரிசாக நமக்கு குருவே கிடைச்சிட்டாங்க. பரிசு குருவே அப்படின்னு பரிசாக குருவே பரிசாக நமக்கு கிடைச்சிட்டாங்க என்று நீ கட்டாயமாக உன்னுள் சிறிதும் பேதகம் இல்லாமல் நினைக்க வேண்டும். நாம் அப்படித்தான் தினமும் நினைக்கணும். இந்நாளில் இருந்து உனக்கு வேண்டியது உன் கண் முன்னாலே கிடைக்குது பார் கஞ்சி, அதுவே போதும் என்று நினைப்பதுதான். நீ வந்து நான் இன்னைக்கு கிடைச்சிருக்கேன் கஞ்சி, இது போதும் உனக்கு. நாளைக்கு என்ன வேணும், நாளை கழிச்சு என்ன வேணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு ஆளா பறக்காத. உனக்கு நான் கிடைச்சிருக்கேனே, உன்னை அந்த மகாகாரண தேகத்துல குடியேற்றி வைக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேனே, இதுவே போதும். இது கிடைச்சது. இது வந்து கோடியில் ஒருவனுக்கு தான் கிடைக்கும். கோடியில் ஒருவன் என்றோ குலமான் ஆக முடியும். அந்த கோடியில் ஒருவனாக குலமானாக நம்மளை எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு இன்னது வேண்டும் என்ற எண்ணத்தை எட்டி உதை. நாளைக்கு வேணும்னு மட்டுமா நம்ம நினைக்கிறோம்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், அப்படி எல்லாம் நினைக்கிறோமே. அந்த எண்ணத்தை எல்லாம் எட்டி உதை. உனக்கு நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவர் தான். உன்னுடைய மற்றைய பற்றுதல் எல்லாம் போலி பற்றுதலே என்று கட்டாயமாக நினை. இதை காண சுருக்கமான ஒரு உளவு உனக்கு வேறு யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். அப்போ இப்படி எல்லாம் சுருக்கமாக நமக்கு இது எப்படியோ விரிச்சு சொல்ல வேண்டியது, அதை எல்லாத்தையும் சுருக்கி திருப்பார்கடலையே காய்ச்சி சுருக்கி ஒரு பெரிய கடல் இருந்தா அந்த கடலை காய்ச்சி சின்ன ஒரு மிட்டாயா யாராலையும் ஆக்க முடியுமா? அது ஆக்குறாங்களே தெய்வம். ஒரு திருப்பார்கடலையே காய்ச்சி வட்டாக்கி அதையும் சின்ன சின்ன பீஸ் போட்டு சிறு சிறு துண்டாக்கி அதையும் நம்மளை எடுத்து சாப்பிட சொல்லல. உன் நாக்குல வைக்கிறேன், உனக்கு நாக்கை நீட்டி அதை வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கா?
அப்போ அப்படியெல்லாம் நமக்கு எளிமையாக, காட்சிக்கு எளியனாக, கடுஞ்சொல்லன் அல்லனாக, எளிமையாக நம்மகிட்ட எல்லாம் சிரித்து சிரித்து பேசியே நம்மளோட இருந்து விளையாண்ட ஒரு தெய்வமாக அந்த பரமாத்ம ஸ்வரூபர் அவதாரம் செஞ்சாங்க. அவங்கதான் நமக்கு வேணும், நாளைக்கு வேற யாரும் நமக்கு வேண்டாம். இதைக்கான சுருக்கமான உளவு உனக்கு வேறு யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். ஆகையால் இந்த காட்டானை வாளை பற்று என்று நாம் சொல்லுகிறோம். அதனால நமக்கு அந்த காட்டானை வாளை பற்றி கொண்டாலே போதும், அவங்களுடைய வாளை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த மகாகாரண தேகத்துல நம்மளை எல்லாம் நாளும் குடியேற்றி வைக்கின்ற அந்த பரமாத்ம ஸ்வரூபர் நமக்கெல்லாம் கிடைச்சிட்டாங்க. அவங்க இன்னும் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி அந்த காட்டானை வாளை நாளும் பற்றி கொள்வோம் என்று கூறி அந்த பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து எனது முட்டி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.